காலையில கிரவுண்டுக்கு வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு ஆச்சரியம். எங்க ஊர்லயும் அந்த ட்ரெண்ட் வந்துருச்சு தேங்காய் பால் ட்ரெண்டு. ஸோ அத வாங்கி சாப்பிட முடியல. இன்னைக்கு எல்லாரும் வந்து சீக்கிரமாவே காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. நாங்க அத பார்த்துக்கிட்டே இருந்தோம். எப்படா வாங்கி சாப்பிடுறது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்குறோம் நாங்க. அது எப்படிதான் இருக்கு அப்படின்னு. அப்புறம் காலையில ஒரு ரன் பண்றதுக்கு ஒரு 6:30 மணிக்கு ஆரம்பிச்சோம். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவையும் நம்ம ஜோன் 2 பண்ணலான்னு பார்த்தாலுமே, அது ஹார்ட் ரேட் வந்து இன்கிரீஸ் ஆயிட்டே தான் போகுது. நாங்க வந்து 12 கிலோமீட்டர் முடிக்கும்போது 7:45 ஆயிருச்சு. கிட்டத்தட்ட 170 வரையும் மேக்ஸிமம் போயிருச்சு. பேஸ் வந்து ரொம்ப கம்மியா ஓடுனாலுமே 5:56 அந்த பேஸ்ல ஓடுனாலுமே அந்த அளவுக்கு ஹார்ட் ரேட் ரீச் ஆயிருது. ஸோ நீங்க இயர்லியரா ஸ்டார்ட் பண்ணி ஒரு 6:30க்குள்ள முடிக்கிறதுக்கு பார்த்துருங்க. வெயில் காலத்துல வந்து ட்ரெய்னிங் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்குது. கொடூரமா வெயில் அடிக்குது சிவகங்கையிலலாம். கிட்டத்தட்ட பாலைவனம் மாரி இருக்குது. எப்படிதான் இந்த ஒரு 3 மாசத்த கடக்க போறோன்றது தெரியல. ட்ரெய்னிங் பண்றதுக்கு சுத்தமா மைண்டே வர மாட்டேங்குது. காலையில தான் அந்த கூலிங் கிளைமேட் வருது. அப்பதான் தூக்கமும் வருது. சின்ன சின்ன எக்ஸர்சைஸ், கூல் டவுன்லாம் பண்ணி முடிச்சுட்டு அங்கருந்து நானும் அன்பும் கிளம்பியாச்சு. அன்ப கொண்டு போய் அவன் ரூம்ல விட்டுட்டு, அதுக்கடுத்து நான் வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு, இன்னைக்கு வந்து கிரவுண்ட்ல வந்து ஒரு சின்ன ஒரு வேலை இருக்குது. எப்படி பார்த்தாலும் ஒரு நாளும் ஒரு வேலை வந்துகிட்டே தான் இருக்குது. இன்னைக்கு வந்து பாலிகார்பனேட் ஷீட் கிச்சன்ல போட்டிருந்தது ரொம்ப ஹீட் இறங்குது. உள்ளக்க நிக்க முடியல. எந்த பொருளுமே வைக்க முடியல. அதனால வந்து ஒரு ஷீட் வாங்கி போட்டுருவோம். ஒரு அந்த ஸ்டீல் ஷீட் இருக்கும்ல, அத வாங்கி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி நம்ம எங்க ஊர்ல இருக்க கடையில ரேட்ட கேட்டுட்டு, ஒரு 4 ஷீட் மட்டும் அளவுக்கு பார்த்தோம்னா, ஒரு 11க்கு 8 அப்படின்ற சைஸ்ல ஒரு 4 ஷீட் மட்டும் வாங்கி, அத நம்மளே ஸ்க்ரூ போடுற மாரி தான் ஈஸி தானே. அத டாடா ஏஸ்ல ஏத்திட்டு, அப்புறம் நான் படுத்து எந்திரிக்கிறதுக்கு ஒரு காட் ஒண்ணு வாங்குனேன். ஸ் ஈஸியா மடக்கி எடுத்து வைக்கிறதுக்கு. அந்த காட்ட வாங்கிட்டு, அதையும் டாடா ஏஸ்ல எடுத்து போட்டு ஒண்ணா கொண்டு போயிரலாம் அப்படின்னு. அப்புறம் இந்த தெர்மாக்கோல் எதுக்குன்னா, மேல ரூஃப்ல வைக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் வாங்குனேன். ஆனா அத வைக்க முடியல. இந்த ஹீட்ட சமாளிக்கிறதுக்கு வேற வழி இல்ல. ஏசி வாங்கி மாட்டி தான் ஆகணும் போல. இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த வேலைய நம்ம பண்ணிருவோம். தெர்மாக்கோல என்ன பண்றதுன்னு தெரியல. வாங்கிட்டு வந்து அது சும்மா இருக்குது. இப்போதைக்கு ரூஃப் மேல அத எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும். போற வழியில இப்போ மத்தியானம் சாப்பிடுறதுக்கு ஃப்ரூட்ஸு, பழங்கள் இதெல்லாம் அதிகமா எடுத்துக்கிறது. இந்த வீடு மாரி தான் கட்டணும் அப்படின்னு ஒரு தடவையும் அந்த இடத்த பார்த்து நான் வாங்கிட்டு வந்த அந்த 4 ஷீட் இதுதான். இந்த ஷீட்ட ஒண்ணு ஒண்ணா நானே எடுத்து மேல அடுக்கிட்டேன். அதுக்கு மேல என்னால வேலை செய்ய முடியல. வேற வழி இல்லாம சாயந்தரம் நம்ம எலைட் தனுஷ வர சொல்ட்டேன். ஏன்னா ரொம்ப குட்டியா இருப்பான் ஆளு. மேல ஏறி ஸ்க்ரூவ போடுறா அப்படின்ட்டு அவன மேல ஏத்தி விட்டுட்டு, நாங்க வந்து எங்க கீழ பர்லின் பைப் வருது, எந்த இடத்துல போடணும் அப்படின்னு கைட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அப்படியே மாத்தி மாத்தி ஓட்ட போட்டுக்கிட்டே இருந்தான். சில ஓட்டைகள் எல்லாம் எம்சில் வச்சு பேஸ்ட் பண்ணிக்கலாம். நீ போடுறா அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணி எப்படியோ பண்ணியாச்சு குத்து மதிப்பா. எந்த வேலையும் தெரியல. நமக்கு தெரிஞ்சத கத்துக்கிறது தான். இது எல்லாமே ஒரு அனுபவமா இந்த இந்த பில்டிங்கே மொத்தமா அனுபவம் தான் எல்லாமே. ஸோ கிட்டத்தட்ட எல்லா ஒர்க்கும் முடிஞ்சுச்சு. இன்னையிலருந்து ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். நாளையிலருந்து இதில தங்கி இனிமே வர்ற வீடியோஸ் எல்லாமே இதிலருந்து வரும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். கூடிய சீக்கிரம் எல்லாத்தையும் சரி பண்ணிருவோம். ட்ராக்கும் போட்டுருவோம். இந்த செப்டம்பருக்குள்ள ஒரு டார்கெட் வச்சிருக்கோம். ட்ராக் போட்டுருவோம்னு. நடந்ததுன்னா சந்தோஷம். நெக்ஸ்ட் வீடியோல அப்டேட் பண்றேன்.